அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து நமக்கு. அதுதான் நமக்கு இப்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக இருக்கிறது இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சபையுரையார் அதிகாரம் 4 இறைவார்த்தை 1-4 முடியும். பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன். இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கி இருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்கள் நிலைமை மேலானது என்றேன். இவ்விருச்சாரரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்கள் நிலைமையே சிறந்தது. ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை. மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்தேன். இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மை ஆகும். இது வீண் செயல், காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். பிரைஸ் தி லார்ட். இது வீண் செயல், காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். பாடுபட்டு உழைக்கிறதும் அதுதான், கொடுமையாக நடத்தப்படுறதும் அதுதான், கண்ணீர் சிந்துறதும் அதுதான், ஒடுக்கப்படுறதும் அதுதான், தேற்றுவாரற்று இருப்பதும் அதுதான் இல்லையா? ஏனென்றால் அதிகாரங்கள் எப்படி அழகாக வார்த்தை கொடுக்கறது பாருங்கள். கண்ணீர் சிந்துறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, தேற்றுவார் இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. கொடுமைப்படுத்துவோர் ஒரு ரகம், கொடுமைப்படுவோர் ஒரு ரகம். கொடுமைப்படுத்துவோர் அது எப்படி கொடுமையை தாங்கிக் கொள்வதென்று தெரியாமல் தவிக்கின்ற ஒரு புறம் இல்லையா? இது எல்லாமே வீணுங்க சொல்கிறார் அவர். ஏனென்றால் இதுக்கு முன்னால் நாம் இப்போ கொடுமைப்பட்டுருக்கோம்னா இறந்து போனவர்கள் அந்த கொடுமையை காணாதிருப்பது நல்லது அப்படிங்கிறாரு. அதை விட இனி பிறக்க போகிற குழந்தைக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ எல்லாமே முன்கூட்டியே அறிந்து சபையுரையார் அதை கணக்காக சொல்கிறார். பாடுபட்டு உழைத்தாலும் அதற்கு பலனில்லை. ஏனென்றால் போட்டி பொறாமை காரணம்தான். அந்த போட்டியும் பொறாமை இருக்கும்போது எதுவுமே நிறைவாக இருக்கிறது இல்லை. அந்த நிறைவு மனிதரை வாழ விடுறதில்லை. இன்னும் என்ன தேவையோ எவ்வளவு இருந்தாலும் இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம், என்ன கொண்டு வந்தோம், இங்கு என்ன தேடினோம், அனைத்தையும் விட்டு செல்வோம் நாம். ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் வெறுமைதான், எல்லாம் இருந்தாலும் நாம் வெறுமைதான் இல்லையா? அப்போ எதனால் நாம் வாழ்கிறோம், எதை கொண்டு நாம் நிறைவடைகிறோம்? அப்போ அந்த நிறைவு எதனால் வருகிறது? இறைவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் நம் ஆன்மா நிறைவு ஒன்று இருக்கிறதே, அதுதான் நிறைவு. அந்த ஆன்மா நிறைவை கொண்டு நாம் நிறைவாக வழிநடக்க முடியும் என்று நாம் நினைக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. அப்போ அந்த நிறைவை பற்றி நாம் யாரிடம் சொல்ல வேண்டும்? குறையை பற்றி யாரிடம் சொல்ல வேண்டும்? நான் இன்று நிறைவாக இருக்கிறேன் இறைவா, எனக்கு அது போதும் என்று சொல்ல முடியுமா? இல்லை, இன்று நான் குறைவாக இருக்கிறேனவா, எனக்கு இது காணாது என்று சொல்ல முடியுமா? எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை நாம் அடைய வேண்டும். அப்படி மனப்பக்குவம் அடைந்தால்தான் நம் வாழ்க்கை நிறைவாக அமையும். அந்த நிறைவாக அமைந்தால்தான் நாம் பிறரையும் வாழ வைக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த பிறரையும் எப்படி நாம் எம்னால் வாழ வைக்க முடியும் என்பதை சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துபவர் நீர். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எது எங்களுக்கு தேவை என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தி அதன் மூலம் எங்களை நிறைவுபடுத்தி அந்த நிறைவின் மூலம் நாங்கள் பிறரையும் வாழ வைக்க போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கு உள்ளதோ, எங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு பிறரையும் நிறைவுபடுத்த போகிற அந்த வல்லமை தந்தீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. போதுமென்ற மனத்தை நீர் தந்து இது மட்டும் இன்று போதும் என்று நாங்கள் நினைத்தோம் என்றால் நிறைவாக உம்மில் இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவசிப்போம், நம்புகிறோம். இன்னும் வேண்டும் என்று நினைக்கும் போது எதுவுமே எங்களை நிறைவடை செய்யாது, போதுமென்ற மனம் இல்லை, எங்களுக்கு எது தந்தாலும் காணாது என்று நாங்கள் அந்த நிலையை அடையும் போது நாங்கள் உம்மை விட்டு நகண்டு போகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உணர்த்த போகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி கூறுகிறோம். இறைவா, இந்த நாளை நீர் தந்தீர், நிறைவாக எங்களை ஆசீர்வதித்தீர், ஒவ்வொரு காரியத்திற்கும் விளக்கம் கொடுத்தீர். அதற்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.